Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம சீரீஸ் 29ஓட wrap up டேல இருக்கோம். wrap up டேனா ஒவ்வொரு சீரீஸ்லயும் 5 டிஃப்ரெண்ட் டேஸ்ல நிறைய எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸையும் சேர்த்த மாதிரி ஒரே வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துட்டு பண்றதுக்கு. பாருங்க. அது மட்டும் இல்லாம கால் முட்டி எப்படி பலப்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, முட்டியை சுத்தி இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருந்தா அது ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா கால் முட்டி வலி இல்லாம காப்பாத்திக்க முடியும். அதை தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் சீரீஸ்ல பார்த்திருக்கோம். பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த ஒரு சிம்பிள் மூவ் பண்றதுக்கு ஒரு செவரு கிட்ட போயிடுங்க. சாஞ்சிக்கோங்க. கால் ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு காலும் முன்னாடி பாக்குற மாதிரி, அதாவது டோஸ் ரெண்டும் ஃப்ரண்ட்ல பாயிண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா ஹீல்ல நிக்கணும். அதாவது டோஸை மேல தூக்கிடுவோம் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் கீழே வைக்க போறோம். இவ்வளவுதான். இந்த சிம்பிள் மூவ் தான் பண்ண போறோம். பாருங்க, இப்ப நான் கால் மேல தூக்குறேன்னா அதாவது டோஸ் மட்டும் மேல போகும். கால் கீழே, குதிக்காலுன்னு சொல்ற இடம் தரையில தான் இருக்கும். திருப்பியும் கீழே டவுன் பண்ணுங்க. பாதம் தரையோட தரையாயிடணும். வெயிட் ஃபுல்லா செவர்ல நம்ம பின்னாடி சாஞ்சா மாதிரி வச்சுக்கோங்க. கால் இந்த ஆங்கிள் நீட்டி வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்க, மேல தூக்குறோம், டோஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். திருப்பியும் டோஸ் தரையில பதிகிற மாதிரி போயிடும். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இது பண்ணும்போது முட்டிக்கு ஒரு வலியும் இருக்காது. சப்போஸ் வலி ஆல்ரெடி இருக்கு, இது பண்றது கஷ்டம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஸ்டூல் ஒன்று போட்டுட்டு பண்ணலாம். அதையும் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துடுறோம். உட்காந்துட்டு கால் ரெண்டும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறோம். வச்சதுக்கு அப்புறமா காலை பாருங்க, மேலே எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கிட்டு தரையோட தரையா போயிடுங்க. திருப்பி காலை மேல தூக்கிக்கோங்க, தரையோட தரையா போயிடலாம். அவ்வளவுதான். உட்கார்ந்த மாதிரி இது பண்ண முடியும். ரொம்ப வயசானவங்களுக்கு கால் முட்டி இருக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த இடத்த அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போதே கால் பாதத்தை மேல தூக்கிட்டு கீழே பண்ணலாம். பாருங்க, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் மூவ். ஒரு 25 தடவை டெய்லி மார்னிங் இது மாதிரி பண்ணுங்க. நிந்தன் பண்ணாலும் சரி, உட்கார்ந்துன்னு பண்ணாலும் சரி, 25 டைம்ஸ் to 30 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது செகண்ட் வேரியேஷன் என்னன்னு பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் மூவ்ல நம்ம செவர்கிட்ட தான் பண்ண போறோம். கொஞ்சம் சேர் மாதிரி உட்காந்துக்கலாம். ஓகே, உட்காந்தாச்சா கால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காலுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்க மாதிரி. அடுத்தது என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, காலை தூக்கிட்டு குதிக்கால் மேல வரணும். கொஞ்ச நேரத்துக்கு டோஸ்ல நிக்க போறோம், அதுக்கப்புறம் கீழே வரணும். ஓகே, அவ்வளவுதான். இந்த உட்கார்ந்த பொசிஷன்லயே காலை மேலையும் கீழையும் தூக்கிட்டு இறக்க போறோம். இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு பிரேக் எடுங்க. அடுத்தது ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 30 தடவை பண்ணலாம் டோட்டலா. இது மாதிரி சாஞ்சி உட்கார்ந்து பண்றது கஷ்டமா இருக்கும்னா அதே மாதிரி ஸ்டூல்ல போட்டும் பண்ணலாம். அதையும் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஒரு ஸ்டூல்லையோ சேர்லையோ நல்லா பேக் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. செவருக்கிட்டே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்ல காலை வச்சுக்கிறோம். வச்சதுக்கு அப்புறமா காலை நல்லா தூக்குறோம், கீழே டவுன் பண்றோம். பாருங்க, அப் டவுன். இது கண்டினியூஸா எவ்வளவு தடவை வேணாலும் பண்ணலாம். நீங்க இந்த ஸ்டூல் இல்லாம தனியா செவுத்துல உட்கார்ந்த மாதிரி பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு 10 டைம்ஸ் பண்ணிட்டு பிரேக் எடுத்துட்டு திருப்பி 10 டைம்ஸ் பண்ணிட்டு பிரேக் எடுக்கலாம். இது அப்படி இல்லை, உட்காந்து பண்ணும்போது ரொம்ப வலியெல்லாம் இருக்காது, சௌகரியமா பண்ண முடியும். காலை இந்த மாதிரி டோஸ்ல நின்றுட்டு திருப்பியும் கீழே இறக்குங்க. மேல தூக்குங்க, டோஸ்ல நிக்கணும், திருப்பி கீழே இறக்கணும். பாருங்க, சைட் வியூவும் காமிக்கிறேன். அப் டவுன், அப் டவுன். இவ்வளவுதான். இது மாதிரி கண்டினியூஸா ஒரு 20-30 டைம்ஸ் பண்ணிட்டு நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த ரெண்டு சிம்பிள் மூவ்ஸும் நீங்க ஆல்டர்னேட்டா கூட பண்ணலாம். உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி டோஸ்ல நின்றுட்டு கீழே வந்து அடுத்த வாட்டி ஹீல்ல நிக்கணும், திருப்பியும் இப்படி ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 20-40 டைம்ஸ் நீங்க பண்ணலாம். எவ்ரிடே மார்னிங் ஒரு 5 நிமிஷம் இது ரெண்டுத்தையும் பண்ணுங்க. முட்டி வலி இல்லாம நம்ம காப்பாத்திக்க முடியும். தொடர்ச்சியா பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கே ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகே, ரொம்ப சிம்பிள் மூவ்ஸ் தானே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாருங்க, ஒரு ஸ்டூல்லையோ சேர்லையோ உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி 2 பொருள் வச்சுக்கோங்க. அதாவது வாட்டர் பாட்டிலோ, டம்பல் இருந்தா டம்பல், இல்லை ஹாலோ பிளாக்ஸ் இருந்ததுன்னா இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் 1.5 அடி இடைவெளி வச்சுக்கோங்க. அப்போதான் கால் வச்சுட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், கால் ரெண்டும் பிரித்து ஒவ்வொரு பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கால் எடுத்து நடுவில் வைங்க, இன்னொரு கால் எடுத்து நடுவில் வைங்க. அவ்வளோதான். திருப்பியும் வெளியில் பிரித்து வைக்கிறோம், அடுத்த காலை வெளியில் பிரித்து வைக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை தான் ரிப்பீட்டடாக ஒரு 5லேருந்து 10 தடவை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வெளியில் வந்துடும், இந்த காலும் வெளியில் வந்துடும். 1 2 3 4. ஓகே, ஒரு 5 தடவை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி 3 தடவை பண்ணிட்டோம். 3 4. ஓகே, இது எல்லாராலையும் பண்ண முடியும். அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம், அடுத்த மூவ் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுத்தில் ஒரு டம்பல் மட்டும் வச்சுக்க போகிறோம். ஒன்று எடுத்துடலாம். ஓகே, எடுத்துட்டு இப்போது
ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு ஓகே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் காலை எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், ரெண்டும் காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. இது மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ரெண்டு காலையும் தூக்கி கொண்டு வரது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. பாருங்கள், சைடு டு சைடு கால் போகிறது, ரெண்டு காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு கால் மட்டும் தூக்கிட்டு கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4. ஓகே, அவ்வளோதான். இப்படியும் பண்ணலாம். 1 2 3 4. எப்பயுமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்லையோ ஸ்டூலையோ நீங்கள் கையை அப்படி பின்னாடி வச்சுட்டிங்கன்னா முதுகு கூன் விழாது. ஓகே, அவ்வளோதான். இதில் ஒரு 5 தடவை பண்ணிடலாம். டெய்லி நம்ம தூங்கி எழுந்த உடனே இல்லை காஃபி குடிக்கும் போது கூட இந்த மாதிரி சிம்பிள் மூவ்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கால் முட்டிக்கு கட்டாயம் பலப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் தான். அதாவது காலை ஃபஸ்ட்டு பிரித்து வச்சு காலை உள்ளே கொண்டு வரோம், திருப்பி உள்ள இன்னொரு காலை கொண்டு வரோம், வெளியில் கொண்டு போகிறோம். அடுத்தது நடுவில் மட்டும் டம்பல் வச்சுருக்கேன், ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு இந்த பக்கமும் மாற்றி கொண்டு வந்தோம். இது கஷ்டமாக இருக்குன்னா சைடு ரெண்டு காலையும் வச்சுக்கோங்க. ஒரு காலை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்தது இன்னொரு கால், திருப்பி ஒரு காலை மட்டும் சைடில் கொண்டு போயிட்டு இன்னொரு கால். இவ்வளோ பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் மூவ்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செவரு கிட்ட வந்துருங்க. நம்ம எதிர்க்க செவரு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு கையும் நீட்டி இந்த ரெண்டு ஃபுல் உள்ளங்கையும் நம்ம செவுத்துல படுற மாதிரி பதிய வச்சுக்கணும். பாருங்க, கையை நீட்டிக்கோங்க, ரெண்டு கையும் பதிய வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு காலை மட்டும் கொண்டு போய் முன்னாடி நீட்டி வைங்க. நம்மளோட கால் விரல் செவுத்துல இடிக்கிற மாதிரி பதிய வச்சுக்கோங்க. பின்னாடி கால் அதே இடத்துல இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல போங்க. செவுத்தை இடிக்கணும். இந்த முட்டி இடிக்கும் போது பாத்தீங்கன்னா கால் பாதம் தூக்கி இருக்கணும். ஓகே, ஹீல் தூக்கி இருக்கும், விரல்ல நிக்கிறோம். திருப்பியும் பின்னாடி வந்துடும். அதே தான் ரிப்பீட் பண்ண போறோம். பாருங்க, ஸ்லைட்டா பெண்டு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல போய் ஒரு முட்டி செவர்ல இடிக்கணும். அப்போ காலோட பாதத்துல பாத்தீங்கன்னா குதிக்கால் மேல தூக்கி இருக்கணும், விரல்கள்லாம் தரையில படுற மாதிரி இருக்கணும். திருப்பி வந்துருங்க. இந்த சிம்பிள் மூவை ஒவ்வொரு கால்லையும் ஒரு 5 தடவை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, இப்போ ஒரு 5 டைம்ஸ் பண்ணியிருப்போமா. பின்னாடி இந்த காலை கொண்டு வந்துடுறோம். அடுத்த காலை முன்னாடி செவுத்துல டோஸ் படுற மாதிரி வச்சு பதிய வச்சிருங்க. இப்போ ஸ்லைட் பெண்டு கொடுத்து ஃப்ரண்ட்ல போங்க. செவுத்துல படணும் முட்டி, பின்னாடி வரும். திருப்பி செவுத்துல படணும் முட்டி, கால் உயரணும், பாதம் உயர்த்தணும். பாருங்க, ஹீல்ஸ் மேல போயிருக்கு, ரெண்டு கால்தும், டோஸ் மட்டும்தான் தரையில இருக்கும். திருப்பி பின்னாடி கொண்டு வந்துடும். ஓகே, ஜென்டிலா பண்ணுங்க, ஃபாஸ்டா பண்ணக்கூடாது. ஓகே, 5 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், ஒரு 15 தடவை. ஓகே, அவ்வளோதான். ஸோ நான் இப்போ ஒரு 5 டைம்ஸ் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சுலபமானது. பிடிச்சின்னு பண்ணும்போது ஒன்றும் வலிலாம் ஒன்றுமே இருக்காது. இது எக்ஸசைஸ் கணக்கிலே வராது. ஜஸ்ட் இந்த சிம்பிள் மூவ்ஸால நம்ம முட்டியை சுற்றி இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆச்சுனாலே முட்டி வலியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அடுத்த செகண்ட் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க, செவுத்துல பதிய வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிட்ட வந்துருங்க, ஏன்னா அப்பதான் நம்ம அடுத்த பண்ண போற மூவுக்கு ஈஸியா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெண்ட் பண்ணி முட்டியை ஃப்ரண்ட்ல கொண்டு போய் செவுத்துல இடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கோங்க. ரெண்டு காலும் சேர்த்து பண்ண போறோம். பாருங்க, இப்போ ரெண்டு முட்டியும் சேர்த்து ஃப்ரண்ட்ல போய் செவுத்துல இடிக்கிற மாதிரி பண்ணிட்டு திருப்பியும் பின்னாடி கொண்டு வந்துருவேன். அப்படி இடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் மேல ரைஸ் ஆயிருக்கணும், டோஸ்ல நிக்கிறோம். திருப்பி பின்னாடி வருவோம். பாருங்க, ஜஸ்ட் ஒரு பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல போய் செவுத்தை முட்டி டச் பண்ணிட்டு பின்னாடி வரும். அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி ஒரு ஜென்டல் மூவ்ஸ் அகெயின் 5 or 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு பிரேக் எடுங்க. எவ்ரிடே காலையில் எழுந்தவனுமே கூட இதை பண்ணலாம், முட்டி வலி இருக்கவங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக இருக்கும். நிதானமாக பண்ணுங்க. ஓகே, ரஷ் பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக போயிட்டுலாம் வர வேண்டாம். ஜென்டில் அண்ட் ஸ்லோ. ஓகே, இவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டாவது மூவும் தெரிஞ்சுருந்தோம். அடுத்தது இதுலயே கொஞ்சம் கஷ்டமான மூவ், ஆனா பண்ண முடியும் எல்லாராலையும். ஒண்ணுமே இல்லை, அதுவும் பாருங்க. இதே மாதிரி செவருக்கு முன்னாடி கையை பதிய வச்சிடுறோமா. அடுத்தது ஒரு காலை மட்டும் தூக்கிக்கோங்க, ஃப்ரண்ட்ல போய் இப்படி டச் பண்ணிட்டு
கீழே கொண்டு வாங்க. அவ்வளவுதான். மேல தூக்கிக்கோங்க. நம்மளோட ஹிப் லெவலுக்கு காலை தூக்கிடணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் முட்டிய செவுத்துல இடிக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ பின்னாடி கீழே தரையில இருக்கிற பின்னாடி இருக்கிற கால் மட்டும் பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் மேல ரைஸ் ஆயிருக்கணும். டோஸ்ல மட்டும் நிக்கணும். அவ்வளவுதான். வந்தாச்சு பின்னாடி திருப்பியும். ஸோ ஒரு காலை உயர்த்தி இன்னொரு கால் முட்டி ஃப்ரண்ட்ல போய் இடிக்கணும். கீழே பதிஞ்சிருக்கிற கால் பாத்தீங்கன்னா ஹீல் மேல தூக்கி இருக்கணும். விரல் மட்டும்தான் தரையில இருக்கும். திருப்பியும் பின்னாடி கொண்டு வரும். ஸோ ஒவ்வொரு காலும் மாறி மாறி பண்ணுங்க. 5 தடவை ஒரு கால் பண்ணுங்க. திருப்பி வந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 தடவை பண்ணியிருப்போம் இல்லையா? அடுத்தது காலை மாத்திக்கலாம். அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஒரு காலை ஹிப் லெவலுக்கு தூக்கிக்கிறோமா, ஃப்ரண்ட்ல போய் முட்டி இடிக்கும் போது பின்னாடி இருக்கிற கால் பாத்தீங்கன்னா நம்மளோட குதிக்காலை தூக்கிடணும். ஹீலை தூக்கிடணும். டோஸ்ல நிக்கணும். திருப்பி கீழே வந்துடணும். திருப்பி இன்னொரு காலை ஹிப் லெவல் தூக்கிக்கிறோம். ஃப்ரண்ட்ல போய் இடிக்கிறோம் முட்டியால. அப்போ பின்னாடி இருக்கிற கால் பாருங்க ஹீல் ரைஸ் ஆயிருக்கு. டோஸ்ல நிக்கிறோம். திருப்பியும் தரையில பதிஞ்சிரும் 2 காலும். இதை ஒரு 5லேருந்து 10 தடவை பண்ணலாம். இது மற்ற மூவ்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வயசானவங்களுக்கு. சின்ன வயசுக்காரங்களுக்கு இதையும் ஈஸியா தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ லேட் 40s early 50sலாம் முட்டி வலி வர மாதிரி இருக்குனாலே இந்த மாதிரி சிம்பிள் மூவ்ஸை ரொட்டீனா பண்ணிட்டே வரலாம். அவ்வளவுதான். ஸோ 5 தடவை பண்ணி முடிச்சிருப்போம். தட்ஸ் இட். ஓகே. பாருங்க, இந்த மூவ் பண்றதுக்கு ஒரு செவருக்கு பக்கத்துல மேட் போட்டுக்கோங்க. எதுக்கு செவரு வேணும்னு கேட்டீங்கன்னா பின்னாடி சாயறதுக்கு. இது பின்னாடி சாய்வு இல்லாம உட்காந்தோம்னா நமக்கு முதுகு ஸ்லவுச் ஆகும், கரெக்டா பண்ண முடியாது. அதனால செவரு கிட்ட மேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காருங்க. உட்காந்து நல்லா பொசிஷன் பண்ணி சாஞ்சிக்கோங்க. ஓகே. ஸோ தட் பேக் வந்து நல்லா சப்போர்ட்டடா இருக்கும். 2 காலும் உடம்பு கிட்ட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காலை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் முன்னாடி நீட்டுங்க. ஓகே. நீட்டினதுக்கு அப்புறமா அடுத்தது திருப்பி பின்னாடி கொண்டு வரணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மூவ். 1 பேக், 2 பேக், 3 பேக், 4 பேக், 5 பேக். இந்த காலை இப்ப இதை பண்ண போறோம். பாருங்க. 1 பேக், 2 பேக், 3 பேக். 5 தடவை பண்ணா போதும். 4 பேக், 5 பேக். ஓகே. இது ஃபர்ஸ்ட் மூவ். அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி காலை இப்படி உங்ககிட்ட சுருக்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கால் சூஸ் பண்ணி அதை மட்டும் இப்படி நீட்டிக்கலாம். நீட்டினதுக்கு அப்புறம் இந்த காலை மேல கீழே பண்ண போறோம். அவ்வளவுதான். பாருங்க. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். 5 தடவை பண்ணா போதும். ரொம்ப கால் பெருசா மேல போகாது, திட்டமா தான் போகும். அது கரெக்டான மூவ் தான். ஸோ இப்போ இந்த காலை மடிச்சுக்கிறோம். அடுத்த காலை நீட்டிக்கலாம். இதை அப் டவுன் பண்ண போறோம். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். அவ்வளவுதான். திருப்பி காலை மடிச்சுக்கோங்க, உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காலை இதே மாதிரி நீட்டிட்டு சைட்ஸ்ல பண்ணணும். பாருங்க. காலை நீட்டிக்கிறேன்னா சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட். அவ்வளவுதான். ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகே. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த காலை உள்ள வச்சுக்கலாம். இன்னொரு காலை நீட்டிக்கலாம். இதை சைட்ல பண்ணணும். பாருங்க. சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட். ஸோ எல்லா மூவ்ஸும் 5 தடவை தான். சிம்பிளா இருக்கும். இந்த 3 மூவ்ஸும் டோட்டலா பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் போது 15 ஒவ்வொரு காலுக்கும் பண்றோம். 2 காலும் டோட்டல் சேர்ந்தா 30 தடவை. மொத்தமே ஒரே நிமிஷத்துல இந்த எல்லா மூவ்ஸையும் பண்ணி முடிச்சிட முடியும். அவ்வளவுதான். ரொம்ப சுலபமா இருக்கும். கீழே உட்கார்றது, பெட்ல உட்கார்ந்து பண்றது கஷ்டம் அப்படின்றவங்களுக்கு ஸ்டூல்ல உட்கார்ந்து பண்ணலாம். அதையும் பண்ணி காமிக்கிறேன். இதே 3 மூவ்ஸையும் ஸ்டூல்ல எப்படி பண்றதுன்னு பண்ணலாமா? பாருங்க. பாருங்க. செவருக்கு முன்னாடி ஸ்டூல் போட்டிருக்கோம். ஸோ தட் நமக்கு பேக்குக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். உட்காந்துருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கீழே உட்காந்து பண்ணும் போது இருந்த ஃபர்ஸ்ட் மூவ் என்னன்னா காலை மடிச்சுட்டு ஒரு காலை முன்னாடி நீட்டிட்டு கீழே பின்னாடி கொண்டு வரோம் இல்லையா? அதே தான் இப்போ உட்கார்ந்த மாதிரி பண்ண போறோம். ஒரு காலை ஃப்ரண்ட்ல நீட்டுறோம், கீழே கொண்டு வந்துடுறோம். அகெயின் 2 பேக், 3 பேக், 4 பேக், 5 பேக். இப்போ இன்னொரு கால் 1 பேக், ஃப்ரண்ட்ல கால் மூவ் ஆகுது, பின்னாடி கொண்டு வரும். அவ்வளவுதான். 3 பேக், 4
பேக், 5, பேக். ஓகே, இது பண்ணதுக்கு அப்புறமா காலை ஒன்று மட்டும் தூக்கிக்கோங்க, சைடில் மூவ் பண்ணுங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. ஓகே, சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட். அவ்வளோதான். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு கால் ஃப்ரண்ட்ல தூக்கிக்கலாம், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட். ஓகே, ஸோ 5 டைம்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தரையில் காலை வச்சுக்கலாம். அடுத்தது என்ன மூவ் கேட்டிங்கன்னா அப் டவுன். ஆக்சுவலாக ஸ்டூலில் உட்காரும் போது அப் டவுன் பண்ண முடியாது, முட்டிக்கு மேலே காலை தூக்குறதுன்றது கஷ்டம் இந்த லெவலுக்கு மேலே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், காலை நீட்டிக்கோங்க, கீழே போயிட்டு மேலே வரலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் மூவ். வயசானவங்களுக்கு, வலி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, டவுன், தரையில் பட வேண்டாம், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப். ஸோ 5 டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த கால் மாற்றிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி வச்சிடறோம். அப்புறம் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப். அவ்வளோதான். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணியாச்சா முடிச்சிடும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் மூவ்ஸும் ஸ்டூல்லையும் உட்கார்ந்த மாதிரி 5 தடவை ஒவ்வொரு காலுக்கும் பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? கீழே பண்றதோட ஸ்டூல்ல உட்காந்து பண்றது. இது வயசானவங்க மட்டும் பண்ணுங்க, கீழே உட்கார முடியாதுன்றவங்க மட்டும். ஓகே, பாருங்க, இந்த மூவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ல கீழே வந்துடுறோம், முட்டி போட்ட மாதிரி கீழே வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் கால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, காலுக்கு 2 காலுக்கு நடுவுல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, கால் டோஸ் இப்படி நிறுத்திக்கோங்க. அடுத்தது இந்த 2 முட்டியும் பின்னாடி கொண்டு வந்து ஒரு செகண்ட் நிறுத்திட்டு ஃப்ரண்ட்ல திருப்பி கொண்டு வர போறோம். இதை தான் ரிப்பீட் பண்ணணும். பாருங்க, இப்படி பின்னாடி கொண்டு வந்துருங்க. முட்டி பாத்தீங்கன்னா தரையில இருந்து மேல வந்துடணும், தொடை வந்து தரைக்கு பேரலா வந்துடணும். பக்கத்துல ஏதாவது சப்போர்ட் எடுத்துன்னு கூட நீங்க பண்ணலாம். இப்படியே கம்ப்ளீட்டா வித்தவுட் சப்போர்ட் பண்றது கஷ்டமா இருந்தா அடுத்தது நான் அதையும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் கீழே வாங்க, நேரா நில்லுங்க முட்டி போட்டு. அதே மாதிரி பின்னாடி வாங்க, திருப்பியும் ஃப்ரண்ட்ல போங்க. ஓகே, இது மாதிரி ஒரு 5 தடவை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 10 தடவை பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். மேல் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்து ரைஸ் பண்ணி நின்றுடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி பின்னாடி போகிறோம், ஃப்ரண்ட்ல வருவோம், தரையில முட்டி படணும், எழுந்துக்கணும், திருப்பியும் பின்னாடி முட்டியை தூக்கிட்டு இப்படி இருக்கணும். இவ்வளவுதான். உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த பேலன்சிங் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு செவரோ ஃபர்னிச்சரோ பிடிச்சிட்டு ஈஸியா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிட்டே போயிடலாம். அப்போ 10, 15, 20 டைம்ஸ் கூட நீங்க பண்ண முடியும். இவ்வளவுதான். இந்த சிம்பிள் மூவ் பண்ணிடுங்க. அடுத்த மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, கால் ரெண்டும் கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கோங்க, அப்படியே முட்டி போடுங்க. இப்போ 2 கையும் ஃப்ரண்ட்ல உங்க முன்னாடி நிறுத்திக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லா இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க உடம்ப. முட்டி மேல வந்தாச்சு, பாதம் ஃபுல்லா தரையில படணும், அதே மாதிரி கையும் ஃபுல்லா தரையில பட்டிருக்கணும். இப்போ கீழே இப்படி கொண்டு வந்துருங்க முட்டிய. ஓகே, அவ்வளவுதான். திருப்பி மலை மாதிரி உடம்ப பண்ணிக்கணும். ஓகே, திருப்பி இப்படி கீழே கொண்டு வரும். அவ்வளவுதான். ஸோ இதை கண்டினியூஸா ஒரு 5 or 10 டைம்ஸ் பண்ணலாம். பாருங்க, பாதம் ஃபுல்லா தரையில போயிட்டு முட்டியை ஃபுல்லா லாக் பண்ணிடணும். உடம்பு மலை மாதிரி ஆயிடும். திருப்பியும் முட்டியை தரையில படுற மாதிரி இருக்கணும். ஓகே, அகெயின் பாதம் தரையில ஃபுல்லா படும், திருப்பி கீழே இறக்கிடணும். ஓகே, அவ்வளவுதான். 4 தடவை பண்ணிட்டோம், இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே, மலை மாதிரி உடம்பாயிடணும், பேக் மேல தூக்கிட்டு திருப்பியும் கீழே இறக்கிடலாம். ஓகே, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? அடுத்ததான் நம்ம ஒரு செவுரு பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மூவை எப்படி பண்ணலான்றத சொல்லித்தரேன். பாருங்க பாருங்க, இப்ப பண்ண ஃபர்ஸ்ட் மூவுக்கு சப்போர்ட்டோட, அதாவது செவுரு பக்கத்துல இருந்து பண்ணா எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு பக்கத்துல ஒரு செவுரு இருக்குன்ற நினைப்பு இருந்ததுன்னா பயம் இல்லாம, அதாவது பேலன்ஸ் கிடைக்கனாலும் விழமாட்டும் பிடிச்சு போன்ற பயம் இல்லாம இருக்கும்போது இன்னும் ஈஸியா பண்ணுவீங்க. ஸோ செவுரு கிட்ட மேட் போட்டுக்கோங்க, வந்து இப்படி முட்டி போட்டுக்கோங்க, ஒரு கை இப்படி செவுத்துல வச்சுக்கலாம் ஒரு சப்போர்ட்டுக்கு. அவ்வளவுதான். இப்படி நீங்க பின்னாடி போயிட்டு ஃப்ரண்ட்ல வருது, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை எல்லாராலையும் பண்ணிட முடியும். அவ்வளவுதான். ஓகே, கையெடுத்து பாருங்க, முடியலன்னா பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டோட பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த டிஃபிகல்ட் வேரியேஷனும் பண்ண முடியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டி போட்டுட்டு நம்ம சிம்பிளா இப்படி பின்னாடி வந்து இருக்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் கால் பாதம் தரையோட தரையா படும்போது டீப் ஸ்குவாட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதே பொசிஷன் வந்து கீழே முட்டியை டச் பண்ணணும். எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு கால் ரெண்டும் கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்ல போய் நீல் பண்றீங்களா, அப்படியே பிடிச்சிட்டு பின்னாடி ஃபுல்லா பாதம் தரையில படுற மாதிரி டீப் ஸ்குவாட் வந்துடும். வந்துட்டு அதுக்கப்புறம்
திருப்பியும் ஃப்ரண்ட்ல போய் இப்படி நிக்கணும். அவ்வளவுதான். பாருங்க, டீப் ஸ்குவாட் வந்துருந்தோம், தரையோட தரையா பாதம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல போய் நீல் பண்ணணும். இதை ஒன்று ஜஸ்ட் ஒரு ஃபியூ டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, பாதம் தரையோட தரையா ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி எழுந்துக்கலாம். சப்போர்ட் இல்லாம பண்ணணும்னாலும் ஓகே தான். சப்போர்ட்டோட வேணும்னா பக்கத்துல செவரு பிடிச்சி பண்ணுங்க. ஓகே, ஃபுல்லா டீப் ஸ்குவாட்டுக்கு வந்துருவோம். கால் பாதம் பாருங்க, ரெண்டும் தரையோட தரையாயிடும். அதுக்கப்புறம் எழுந்து முட்டி போட்டு நிற்கணும். ஓகே, இவ்வளவுதான். ஸோ இந்த 2 சிம்பிள் மூவ்ஸ், ஒன்று சப்போர்ட்டோடையும் பண்ணலாம், ஒன்று சப்போர்ட் இல்லாமையும் பண்றது. அடுத்தது வெறுமையே நம்ம நடுவில் மேட்லயே பண்ணலாம், எந்த சப்போர்ட்டும் தேவையில்லாதது. ஸோ பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப சிம்பிளான மூவ்ஸ் 5 டிஃப்ரெண்ட் டேஸ்ல போட்டு எல்லா எக்ஸசைஸையும் ஒன்னா பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ ஃபாலோ பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே அப்பதான் கால் முட்டி வலியிலிருந்து படிப்படியா குறைக்கவும் முடியும். ஃபியூச்சர்ல வயசாகும் போது வலி இல்லாமையும் காப்பாற்றிக்க முடியும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது சீரீஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. Bye bye.